பஸ்ஸில் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். சுற்றி காமிச்சோட அப்புறம் ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் இறக்கி விட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே சலூன் கடையில் மொட்டை அடிச்சுட்டு இருக்கும்போதே பாதிலேயே ஒருத்தன் வராமங்களா, அந்த மாதிரி ஒருத்தன் வந்தான். இந்த பக்கம் மட்டும் தான் முடி இருந்துச்சு, இந்த பக்கம் முடியவே காணும். அந்த ஆங்காரம் இருந்துச்சு. ஒன்றுமே சொல்ல, பேசவே இல்லை. 2 கிளாப் அப்படின்னு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக கூடியிருக்க பழச்சி வச்சு போட்டு வந்துருக்காங்களே, வெறும் யானை தானடா அங்கே இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா கழுதுகளை செத்து போச்சா. ஓ குரலி வித்தையா இருக்குது. எவனும் வரான பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. எப்படியோ வந்ததுக்கு 2 பொருளா வாங்கியாச்சு. ஆனா உள்ள வாங்க போன பொருள் வேற, வாங்கி வந்த பொருள் வேற. என்ன கதைன்னா, நாங்க ஒரு கேபிளுக்காக போனோம். ஏன்னா போனோம் நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க, வீடியோ ஒழுங்காவே எடுக்கலன்னு. வீடியோ ஒழுங்கா எடுக்க ரீசன் அதான், கேபிள் இல்லை. அதனால நாங்க அங்க ஆக்சுவலி துபாய் மேலே ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. சரி இந்த வீடியோல வந்து இங்க கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம். இங்கேயும் போனோம், இங்கேயும் கிடைக்கல. சரி ஓகே, உள்ள போயிட்டு இருந்தாடி வெறுங்க வீசி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா மெமரி கார்டு 62 GB தான். 256 GB ஒரு மெமரி கார்டும் ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வர ஒரு வாட்ச் இருந்துச்சு. பையன் வாட்ச் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தான். இங்கே வாங்க அந்த குவாலிட்டியாக இருக்கும், வித் வேரண்டியோட உண்டு. ஆனால் ஒரு ஸ்மார்ட் வாட்சும் வாங்கியிருக்குது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சரி இனிமே பில் இருந்தா இருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவும் சொல்லிச்சு, போ எல்லா இடத்துக்கும் போறீங்க, வெளியே வச்சு வரீங்கடா அப்படின்னுச்சு. இதை பார்த்துக்கோப்பா, வாங்கிட்டு வந்தாச்சு. நீ சொன்ன மாதிரி 300 கிராம் காலியும் பண்ணியாச்சு. சந்தோஷமா 2 பில் நினைக்காதா, ஒன்று இதுக்கு ஒன்று, இன்னொன்று இதுக்கு ஒன்று. இந்த பில்லை பாருப்பா, எப்பா கேமராமேன் நிறுவிட்டு அப்படியே அடிக்கடி. தம்பி வாமலாம் நிறைய கம்ப்ளைண்ட் போன வீடியோல, இந்த வீடியோல ஒழுங்கு அடியில் துண்ணி உங்க மியூனியா. ஏய் கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டுவீங்க, வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்க. இங்கே ரொம்ப ஃபேமஸான கப்பல் டிசைனை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே தான் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துங்கிறது 2 மணி நேரம் ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே வந்து அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கப்பல் தான். இந்த கப்பலை பாருங்க, அந்த டிசைனு, அந்த டிராகனு, அந்த கப்பல் அடி வடிவமைப்பை பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகவே மனசு வராது. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து மாலுக்குள்ளே போன ஃபீலிங் போய் ஏதோ கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு சொல்ல போனால் இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த கப்பலை பார்க்கும்போது கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே ஊருக்கு போயிடலாமோ அப்படிலாம் ஒரு ஆசை வருது. ஆனால் போக முடியாத, பாஸ்போர்ட் கம்பெனியில் இருக்குது. என்ன பண்ண, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சரி ஓகே, இது போக நாங்கள் அடுத்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு கிளிப்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா, இப்ன் பதா மால் உள்ள சைனா கோட் ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடம் தான் அந்த இப்ன் பதா மால்லே ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு இடம் சைனா, இது பேர் சைனா கோட்டு. இங்கே வந்து இதுதான் பாய்மர கப்பல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. இது பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த இடம் தான் ஃபேமஸ். இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் எடுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நோவான்னு ஒரு சினிமாஸ் இருக்குது. அது வந்து ஆக்சுவலி தியேட்டரு உள்ள நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. கிட்டத்தட்ட 32 ஸ்க்ரீன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தான் வந்து லியோ மூவி பார்த்தோம். எங்கடா யாரும் பார்த்து போகிறாங்க வந்து சொன்னாங்களா, லியோ மூவி பார்த்தோம். இதான் நாங்கள் துபாயில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தோம்னா அது இந்த சினிமாஸ் தான். இங்கே தான் நாங்கள் அதுவும் எங்கள் தளபதி மூவி தான் நாங்கள் பார்த்தோம். எங்கள் தளபதி மூவி நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இந்த இப்ன் பதா மாலை பற்றி நான் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இங்கே 500 ஷாப்ஸ் இருக்குது. 500 ஷாப்ஸு 5,21,000 ஸ்கொயர் மீட்டர் சதுரடியில் அந்த மாலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா, இப்ப
துபாய் மாலை போன ஃபர்ஸ்ட் vlog நாங்கள் பண்ணோம். துபாய் மாலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஃபேமஸ் இருக்கு. இங்கே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னென்ன கோட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கோட்ஸ். அதாவது இப்போ சைனா கோட்னா சைனா கோட்ல என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸ்ஸு, அதோட இடம் எப்படி இருக்கும், அதோட பில்டிங்ஸோட என்ன அமைப்பில் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே எல்லா கண்ட்ரிஸும் இருக்குது. ஆஹா வந்துட்டான் ஐயா. ஏண்டா எனக்குன்னே வருவீங்களா? எங்க போனாலும் வந்துடுறாங்க. ரொம்ப தொல்லையா இருக்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எங்க இருந்து வாரானே தெரிய மாட்டேங்க. இங்க வானா உண்மையிலே சொல்றேங்க, துபாயில விளாக்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம கேமராவை இதையும் எடுத்துட்டாலே பண்ணனே தெரியல. இங்க நிறைய இடத்துல வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் நாங்க மெர்ஜ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. முதல் வீடியோல நிறைய நாங்க எதிர்பார்க்காத அளவு சப்போர்ட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க எந்த அளவு பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா நான் அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்து அப்செட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே தெரியும் நாங்க ஒழுங்கா பண்ணல, நாங்க கொஞ்சம் எடிட்ல தான் அங்க இது பண்ணோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாடுங்கன்னு. ஆக்சுவலி அந்த இடத்துல எங்களுக்கு பயம், அதனால நாங்க வீடியோ தெளிவா எடுக்க முடியல. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நாங்க இன்னொரு வீடியோல அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் ஆடியோ கிளாரிட்டியை வந்து சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நாங்க பண்றது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஆனா ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நம்பிக்கைலாம் நாங்க பண்ணோம். இன்னும் போக போக நாங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இது போக எல்லா கமாண்டும் ஓகேங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல கமாண்டா வந்துச்சு. நீங்க நிறைய நாங்க என்னென்ன குறைகள் இருக்குன்னு எங்களுக்கு ஓரளவு தெரியும். நீங்க சொல்லிதான் எங்களுக்கே கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி எல்லாமே அப்சர்வ் பண்ண மாதிரி நான் கண்டிப்பா அதை அடுத்த வீடியோல மாத்திக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் ஏத்துக்கிடவே முடியாது. ஏன்னா ஆடியோ கிளாரிட்டி வந்து பிரச்சனை எல்லாருமே சொன்னாங்க. ஆனா வீடியோ குவாலிட்டி ஒரு பிரச்சனை, அது வேற யாருமே கிடையாது. என்னுடைய உயிர் நண்பனான நம்பி அவர்களே, தம்பி வீடியோ குவாலிட்டி பிரச்சனை என்னன்னா தம்பி, நாங்க எடுத்தது 4K சரியா. நீ வந்து உன் எம்பியை சேவ் பண்றதுக்காக வந்து 240ல எடுத்தேன்னு நினைச்சுக்கோயேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. அடுத்த டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லு, 240ல பாக்குறாங்க தான் வீடியோ குவாலிட்டி எப்பவுமே உனக்கு நல்லா வராடா. நீ அடுத்த டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்லி, நான் உனக்கு டேட்டா 1 GB டேட்டா போட்டு விடுறேன். என்ன மனுஷன்? நீ அதுக்கப்புறம் வீடியோ வந்து 720 வச்சு பாரு, நல்லா இருக்கும். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இப்போதான் எங்களை 2வது வீடியோ அவ்வளோ. ஆக்சுவலி அதோட இதோட எடுக்க முடியல. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நாங்கள் மெயினாக அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அடுத்த வீடியோல நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ். இங்கே சில இடத்தோட இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன இங்கே ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா வீட்டில் அட்டாச் பண்ணி வரேன், பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.